இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. அருமையான இந்த மாலை ஆராதனையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் என்னை அழைத்த உங்களுடைய குருவானவர் ரெவரண்ட் ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த சபையில் இருக்கின்ற பெரியவர்கள், மூப்பர்கள், பொறுப்பில் இருக்கின்றவர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 8ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளிலே ஆண்டவர் சந்தித்த 2 நபர்களையும் 2 பேரை ஆண்டவர் சுகமாக்கின நிகழ்வையும் நாம் பார்க்கின்றோம். 2 வித்தியாசமான நபர்களை ஆண்டவர் சந்திக்கின்றார். யவீரு ஜெப ஆலய தலைவன் 12 வயதான தன்னுடைய மகளுக்காக இயேசுவினிடத்திலே வருகிறார். இன்னொரு பக்கம் 12 வருஷமாக எவ்வளவோ செலவழித்தும் குணமாக்க முடியாத வியாதியுள்ள ஒரு பெண் இயேசுவினிடத்திலே வல்லமையை, சுகத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். யவீருனுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருந்த பொழுது வழியிலே அந்த பெண் இயேசுவை தொடுகிறாள். யார் என்னை தொட்டது? பேதுரு சொல்லுகிறார், இவ்வளவு கூட்டத்தில் எப்படி நீங்கள் இப்படி கேட்கலாம் என்று சொல்லி, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கிறது. அந்த பெண் எல்லாவற்றையும் சொல்லுகிறாள். அந்த பெண்ணை அனுப்பிவிட்டு இயேசு கிறிஸ்து மறுபடியும் யவீரு வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஒரு செய்தி வருகின்றது. யவீருவின் வேலைக்காரன், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இனி அவர் வந்து பிரயோஜனமில்லை, எல்லாம் முடிந்து விட்டது, மகள் இறந்து போய்விட்டார். யவீரு கவலை. அப்பொழுது மறுபடியும் ஒரு செய்தி அவனுக்கு வருகிறது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. தொடர்ந்து இயேசு யவீருனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார். அன்பானவர்களே, இந்த பகுதியிலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 விதமான மக்கள், 2 விதமான தேவைகள். யவீரு ஜெப ஆலய தலைவன், இந்த பெண் ஒரு சாதாரண ஒரு பெண். யவீரு தன்னுடைய மகளுக்காக இயேசுவினிடத்திலே வருகிறார். இந்த பெண் தனக்காக இயேசுவினிடத்திலே வருகிறாள். யவீரு சமுதாயத்திலே உயர்ந்தவன். ஆனால் இந்த பெண் ஆலயத்துக்கு வருவதற்கு கூட தடை செய்யப்பட்ட ஒரு பெண். இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் பொது இடத்திற்கு வரக்கூடாது, முக்கியமாக ஆலயத்திற்கு வரக்கூடாது. யவீருனுடைய தேவை பப்ளிக், எல்லோருக்குமே அது தெரியும். ஆனால் இவளுடைய தேவை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் இருவரும் இயேசுவை நம்பி வருகிறார்கள். பொறுப்புள்ள பதவி, நிர்வாகம் செய்கின்றவன், நகரிலே முக்கியமானவன், வியாதிப்பட்ட பெண் முக்கியமற்றவள். ஆனால் ஆண்டவர் இருவரையுமே சமமாக பார்க்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்பிக்கையோடு இயேசுவினிடத்திலே வருகின்ற பொழுது அவர்களை ஆண்டவர் சுகமாக்குகிறார், தேவைகளை சந்திக்கிறார். எல்லோரையும் ஆண்டவர் சமமாய் பார்க்கின்றவர்.
இந்த காரியம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கின்ற ஒரு காரியம். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை தியானிப்பதற்கு 3 தலைப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 தலைப்புகளை வைத்து அதன் வழியாக செய்தியை நான் சொல்லுகிறேன். இயேசுவின் சக்தி, இயேசுவின் செய்தி, இயேசு எதிர்பார்க்கும் உறவு. இயேசுவின் செய்தி, இயேசுவின் சக்தி, இயேசுவின் செய்தி, இயேசு எதிர்பார்க்கும் உறவு. இந்த 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே அழுத்தமாக சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது இயேசுவின் சக்தி அல்லது இயேசுவின் வல்லமை. இயேசுவை நம்பி வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே 46வது வசனம், 54, 55 வசனங்களிலே இயேசுவினுடைய வல்லமை வெளிப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருக்குள் வல்லமை புறப்பட்டதை இயேசு அறிந்து, சிறு பெண்ணே எழுந்திரு. ஆண்டவருடைய வல்லமை நம் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சந்திக்கும். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை சந்திப்பார். தடைகள் இருந்தால் ஆண்டவர் அவைகளையெல்லாம் மாற்றி விடுவார். நீதிமொழிகள் 28, 25 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். 29ஆம் நீதிமொழிகள் 25 கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற, நினைவுபடுத்துகின்ற காரியம், என்னை நீங்கள் நம்பி வருகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் என் வல்லமை வெளிப்படும். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரை நான் நம்ப வேண்டும், யாரை நான் நம்பக்கூடாது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, மனிதர்களை நான் நம்பினது போதும், உம்மை நான் நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையை உம் பக்கம் திருப்புகிறேன், உம்முடைய வல்லமை எனக்கு தேவையானது. பாவத்தை மன்னிக்கும் வல்லமை, பரிசுத்தமாக்கும் வல்லமை, என்னை மாற்றிக்கொண்டே இருக்கும் வல்லமை, என் தேவைகளை சந்திக்கும் வல்லமை. இந்த பகுதியிலே நாம் முதலாவது உணர்கின்ற காரியம் என்ன? யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் சந்திக்கிறார், தம்முடைய வல்லமையினால் மாற்றுகிறார். தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு நீங்கள் வாருங்கள், அவருடைய வல்லமையை காண்பிப்பார். என் பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம், என் குடும்பத்தை குறித்து இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய வல்லமை நம்மை சந்திக்கும். பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1810 வருடம் நெப்போலியன் பல நாடுகளை வென்று வந்தவன் ஒரு தடவை ரஷ்ய தேசத்திற்கு எதிராய் படையெடுத்து சென்றான். மாஸ்கோ நகருக்கு வெளியே தன்னுடைய 6 லட்சம் படை வீரர்களோடு முற்றுகையிட்டான். செய்தி அனுப்பினான் ரஷ்ய அதிபருக்கு, எல்லோரும் சரணடைந்து விடுங்கள், இல்லை என்றால் நான் உள்ளே வந்து உங்களை பிடித்து விடுவேன். திடீரென்று வந்துவிட்டான். ரஷ்ய அதிபருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நேரே ஆலயத்துக்கு செல்லுகிறார். அங்கே இருந்த குருவானவரிடத்திலே விஷயத்தை சொல்லுகிறார். இப்படி நெப்போலியன் சொல்லியிருக்கிறான், என்ன செய்வது? அந்த குருவானவர் இப்படியாய் சொன்னார், மனிதனுடைய கரங்களிலே சரணடைவதை பார்க்கிலும்
தேவனுடைய கரத்திலே சரணடைவது மேலானது. நாம் ஜெபிப்போம். இருவரும் அங்கே ஜெபித்தார்கள். சூழ்நிலைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். வெளியே வந்தார். என்ன நடந்தது? எதிர்பாராமல் திடீரென்று பனிக்கட்டி மழை பெய்ய ஆரம்பித்தது. அது குளிர் சீசன் அல்ல, மழை பெய்யும் சீசன் அல்ல, பயங்கர குளிர் மழை. வெளியே 6 லட்சம் போர் வீரர்களும் குளிரை தாங்க முடியாமல் நடுங்கினார்கள். ஆயத்தமாய் வரவில்லை, எதிர்பார்க்கவில்லை. 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நெப்போலியன் தன் தோல்வியை ஒத்துக்கொண்டு பிரான்சுக்கு சென்று விட்டார். வரலாற்றிலே இந்த பதிவு உண்டு. அல்லேலூயா. மனிதனுடைய கரத்திலே சரணடைவதை பார்க்கிறோம். தேவனுடைய கரத்திலே விழுவது மேல். அன்பானவர்களே, நம்பிக்கையோடு இயேசுவினிடத்திலே வரும் பொழுது வல்லமை வெளிப்படும். அதைத்தான் நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். 12 வருஷம் எவ்வளவோ செலவழித்து விட்டார். எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. இயேசுவை தொடுவே. சுகவீனமாய் இருக்கிறாள், மரித்து போய்விட்டால் வாய்ப்புகள் கிடையாது. இயேசு வல்லமையை வெளிப்பட்டதை பார்க்கிறோம். முதலாவது காரியம் இயேசுவின் வல்லமை. 2வது காரியம் இயேசுவின் செய்தி. இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். 48வது வசனம், 50வது வசனம், அங்கேயெல்லாம் என்ன சொல்லுகின்றார்? சமாதானத்தோடே போ, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அழாதேயுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். இதான் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி. 52வது வசனத்தில் அழாதேயுங்கள். 54வது வசனம், பிள்ளையே எழுந்திரு. சமாதானத்தோடே போ. இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை பார்த்து இயேசு ஒருவர் மட்டுமே சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் ஒருவர் மட்டுமே இவைகளை நமக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. சமாதானம் விலை கொடுத்து வாங்க முடியுமா? இயேசு சொல்லுகிறார். அதான் ஆண்டவருடைய செய்தி. நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், நீ எழுந்திரு. நீ உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய மரணம் தேவையில்லை. எழுந்திரு, பயப்படாதே. பல காரியங்களை நினைச்சு பயப்படுறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. வேலைக்காரன் வந்து யவீர்கிட்ட சொல்றான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இயேசு வந்து பிரயோஜனம் இல்லை. 2 செய்திகள் யவீருக்கு வருதுங்க. ஒன்று உலகத்தின் செய்தி, நடுக்கத்தின் செய்தி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனிமே வாய்ப்பு இல்லை, அடுத்த வாய்ப்பு கிடையாது. பல சமயங்களில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, 2வது வாய்ப்பு இல்லை. நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். அவ்வளவுதான், முடிந்து விட்டது. இயேசு சொல்லுகிறார், உனக்கு நான் மறுபடியும் வாய்ப்பை கொடுக்கிறேன். உலகத்தின் செய்தி ஏமாற்றத்தின் செய்தி. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவின் கல்லறை, கல்லை புரட்டுங்கள். மார்த்தாள் ஓடி வர்றாங்க. லாசருவும் இயேசுவும் சிநேகிதர்கள். ஒருவேளை இயேசு முகத்தை பார்க்க விரும்புகிறாரோ? ஆண்டவரே, வேணா ஆண்டவரே, 4 நாள் ஆகிவிட்டது, நாருமே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். 4 நாட்கள் நாற்றம் எடுத்த சரீரத்திற்கு என் இயேசு உயிர் கொடுக்க முடியும் என்று சொன்னார்.
எழுப்ப முடியும் என்று சொன்னால், என் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும், முடிந்து போன காரியமாய் இருந்தாலும், இயேசு அவைகளுக்கு உயிர் கொடுக்க முடியும். அதான் செய்தி. ஒருவேளை இந்த மாலை வேளையில அவ்வளவுதான், வாய்ப்பில்லை, உட்கார்ந்து இருக்கலாம். ஆவியானவர் உணர்த்துகின்ற காரியம் என்ன? நான் மறுபடியும் கட்டுவேன். 2 செய்தி. ஒன்று நடுக்கத்தின் செய்தி, 2வது செய்தி நம்பிக்கையின் செய்தி. யவீரு பயப்படாத. வேலைக்காரன் சொல்லும் பொழுது யவீரனுடைய முகத்தை ஏசாமி பார்த்துருப்பார்ல, அவருக்கு தெரியும். யவீர் அவ்வளோதான், இப்படி ஆயிடுச்சே, இந்த பெண்ணு ஒருவேளை வராமல் இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக போயிருக்கலாமோ. தாமதங்கள் வரும்பொழுது நம்ம பல காரியங்களை யோசிக்கிறோம். ஆண்டவர் அவைகளை அனுமதிக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நிதானமாய் செயல்படுகிறவர். முகத்தை பார்க்கிறாரு, முகம் கவலை அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்போதான் அவனுடைய செய்தி வருது, பயப்படாது, நம்பிக்கையோடு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகின்ற ஆண்டவர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்லை, நான் இருக்கின்ற வரைக்கும் யாரும் இவைகளை முடிக்க முடியாது. எழுந்திரு. பல வருஷங்களுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 30-35 வருடம் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரி ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக ஜெபித்து வந்தார்கள். வேலை கிடைக்கல, அரசாங்க வேலை. போதகற்ற கவலையோடு சொன்னாங்க, ஐயா இனிமேல் எனக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போதகர் சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஆண்டவருக்கு சித்தமானால் கண்டிப்பாக கிடைக்கும், ஜெபம் பண்ணுவோம். 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க, நம்பிக்கையோடு போயிட்டாங்க. 2 மாதம் கழித்து வந்தார்கள். ஐயா எனக்கு அந்த வேலை கிடைத்து விட்டது. என்ன நடந்துச்சுமா? ஐயா எதிர்பாராம கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ஜிஓ வந்துச்சு, கவர்மெண்ட் ஆர்டர், அரசாங்க ஆணை வந்துச்சு. அந்த ஆணையில் சில நாட்களுக்கு அந்த வயதினுடைய டேட்டை மாற்றி இருந்தார்கள், ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க, கூட்டி இருந்தார்கள். எனக்கு அந்த வேலை சரியாய் கிடைத்து விட்டது. அல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் செய்தி நம்பிக்கையின் செய்தி. முடிந்து போன காரியங்களையும் ஆண்டவர் துவக்கி வைக்கின்ற ஆண்டவர். 12 வருஷம் உலகம் கைவிட்டது, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், மகள் மரித்து போய்விட்டார். இயேசு என்னோடு இருக்கும் பொழுது, யோசிச்சு பாருங்க, அந்த பெண் மரிக்கும் பொழுது யவீரு யார் கூட நடந்துகிட்டு இருக்காரு? இயேசு. நானும் நீங்களும் இயேசுவோடு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் என் பாதைகளை ஆண்டவர் சரிப்படுத்துவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:5 வாசிங்க. உன் வழிகளில் ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. ஆண்டவரோடு நடங்க. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உம்மோடு நடப்பேன். நானும் ஆண்டவரும் பாதைகளில் செல்லும் பொழுது தடைகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, தடைகள் விலகும், தடைகள் உடையும். I should walk with Jesus with the hope. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நான் நடக்க வேண்டும். யவீருவை தைரியப்படுத்தின ஆண்டவர், யவீருக்கு முன்பதாக தன்னை நிரூபித்த ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நான் உங்களோட இருக்கிறேன், மறந்துடாதீங்க. மனுஷனுக்கு பயம் எப்போ வரும் தெரியுமா?
கடவுள் நம்மோடு இருக்கிறார்ன்றதை மறந்து விடும் பொழுதுதான் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேன். மத்தேயு 28 கடைசியில் பார்க்கணும் இல்லையா, 18, 19, 20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. 48ஆம் சங்கீதம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் இயேசுவோடு படகுல போய்கிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து தூங்கிக்கிட்டு இருப்பார். திடீர்னு காற்று புயல், சீஷர்கள் பயந்து விடுவார்கள். காரணம் என்ன? நம்மோடு தெய்வம் பயணிக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். வேகமா ஏசாமி எழுப்புவாங்க. ஏசாமி என்ன கேட்பார் உடனே? நல்ல வேலை நீ எழுப்புனீங்க. அப்படியா? இல்லை. ஏன் பயப்பட்டீர்கள்? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் உங்களோடு இருக்கும் பொழுது ஏன் பயம்? அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் இயேசு என்னோடு உண்டு. நான் 2 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் செய்தி. 3வது, இயேசு எதிர்பார்க்கும் உறவு. 45ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 8. கூட்டம் பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? சிலருடைய கைகளோ கால்களோ இயேசுவின் மேல் படுகிறது. இயேசுவினுடைய கைகளோ கால்களோ உடைகளோ மற்றவர்கள் மீதும் படுகிறது. அதான் அதுக்கு அர்த்தம் இல்லையா? அந்த சமயத்தில் தான் அந்த பெண் தொடுகிறாள். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? எப்பயுமே பேதுரு தான் அவசரப்பட்டு பேசுகிறவர் இல்லையா? என்ன சொல்கிறார்? என்ன ஆண்டவரே, இவ்வளோ பேர் நெருக்கிக்கிட்டு இருக்காங்க, இப்போ போய் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே. அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? இந்த சந்தர்ப்பத்தில் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? கூட்டத்திலே இருப்பதற்கும் நெருக்குவதற்கும் தொடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. இயேசுவை நெருக்குவது என்பது வேறு, இயேசுவை தொடுவது என்பது வேறு. There is a difference between pressing and touching. கூட்டத்தில் இயேசுவை பார்க்கலாம், கூட்டமாக உட்காந்து செய்திகளாம் கேட்கலாம், ஆலயத்தில் கூட்டத்தில் உட்காந்து ஆராதிக்கலாம். But I should have a personal touch with God. ஆண்டவரை நான் தொட வேண்டும். தொடுதல் தனிப்பட்ட உறவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை நான் தொட்டிருக்கிறேனா? ஆண்டவரோடு நான் நெருக்கமாக இருக்கிறேனா? அல்லது ஒரு கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்துக் கொண்டு கூட்டத்திலே அமர்ந்திருப்பது போதும் என்று நினைக்கிறேனா? I should touch Jesus. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் இயேசுவை தொட்டீங்க? தினமும் எத்தனை பேர் இயேசுவை தொடுகிறோம்? இயேசு எனக்கு நெருக்கமானவர். I should have a personal relationship with Jesus. இயேசு எதிர்பார்க்கும் உறவு, அதைத்தான் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறார். நம்மை பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கிறேன், எனக்கும் உமக்கும் தனிப்பட்ட பழக்கம் உண்டு. ஆண்டவரே, உம்மோடு நான் பேசுகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்முடைய ரத்தம் எனக்குள்ளதாய் வந்திருக்கிறது. தனிப்பட்ட உறவு. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகையோ பார்க்கலாம்.
மரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இயேசுவின் அழைப்பு வருது, சகேயுவே இறங்கி வா. இல்லாண்டவரை உம்மை பார்க்கணுன்னு தான் நான் நினச்சேன், பார்த்தாச்சு, அது போதும் ஆண்டவரை, நிறைய பணம் வசூல் பண்ண வேண்டியதுக்கு ஆண்டவரை, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படியே சொன்னார். அவன் இறங்கி வந்து இயேசுவோடு சேர்ந்து கொண்டான். இயேசுவோடு நடக்க வேண்டும், அதுதான் தனிப்பட்ட உறவு. மரத்திலேயே உட்கார்ந்து பல வருஷங்களாய் கிறிஸ்தவர்களாய் வாழ்கின்ற மக்கள் உண்டு. இயேசு அப்படி எதிர்பார்க்கவில்லை. நீ மரத்தில் உட்காராதப்பா, இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும், நான் உன்னோடு உறவாட வேண்டும், உன்னோடு தங்க வேண்டும். என் இதயத்தில் யார் இருக்கிறார்கள்? உலகமா, இயேசுவா? ஆதியாகம ஆரம்பத்தில் ஆதாம்கிட்ட ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி? ஆதாமே எங்கே இருக்கிறார்? இவர் தானே போய் தோட்டத்தில் விட்டு வந்தாரு, இவருக்கு தெரியாதா? என்ன அர்த்தம்? ஆதாமே நீ எந்த பக்கப்பா போய் இருக்கிற? என் பக்கம் இருக்கிறியா, சாத்தான் பக்கம் இருக்கிறியா? ஆதாமே இங்கே இருக்கிறார். அந்த பெண் இயேசுவை தொட்டார். தொடுதல் தனிப்பட்ட உறவை குறிக்கின்றது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசன வாசிய. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமென். எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவோடு நெருக்கமாயிருக்கிறோம்? ஆண்டவரிடத்திலே நான் வந்திருக்கிறேன், அவரிடத்திலே நான் பாவ மன்னிப்புக்காய் கதறி அறிக்கையிட்டு ஜெபித்திருக்கிறேன். அவர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். நான் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் வாழ்கிறேன். அவரோடு நான் பேசுகிறேன், அவருக்காய் வாழ்கிறேன். அவரை பிரியப்படுத்துவதற்காய் எனக்கு பிரியமானவர்களை விட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதான் உறவு, அதான் உண்மையான உறவு. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 1:14. ஆமென். போதுமா? நன்றி. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளதாய் வாசம் பண்ணினா. யோவான் அனுபவித்ததை எழுதுகிறார். எனக்குள்ளவர் இருக்கிறாரு, நான் அவரை தொட முடியும், அவர் தொட்டு விடுகின்ற தூரத்தில் தான் இருக்கிறார். ஐ கேன் ரீச் ஹிம் whenever I want. இதாங்க நெருக்கம். இயேசு தொட்டுவிடும் தூரம்தான், எங்கேயோ இல்லை. அவள் தொட்டாள், யவீரு கூட நடந்தாள். அன்பானவர்களே, 3 தலைப்புகளை நான் சொன்னேன். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் செய்தி, இயேசு எதிர்பார்க்கும் உறவு. மாலை வேளையில் இந்த 3 தலைப்புகளும் என் வாழ்க்கையிலே பொருந்த வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளதாய் வர வேண்டும். வர முடியும். ஆண்டவரே, உம்முடைய செய்திகளை நான் நம்புகிறேன். முடிந்தது என்று நினைக்காதே, துவக்கி வைப்பதற்கு நான் இருக்கிறேன். என்னை தொடு. கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அவரோடு நெருக்கமாய் இருக்கின்ற பொழுது என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். கண்களை முடிச்சு